like I'm floating. Yeah, break out, I've got to see. வண்டியில் வெளியே இருந்த கயிறை காணோம். ஒரு கயிறு இந்த த்ரெட் ரோப் வச்சுருந்தோம், இந்த மாதிரி ரோப்பு, இந்த ரோப்பையும் காணோம். இந்த சேம் டைம் வந்து இங்கே பாருங்களேன், ஒரு இண்டிகேட்டரே அத்து பிடிங்கிருக்காங்க. ஒன்று என்னடான்னு பார்த்துட்ருக்கேன், ஒரு இண்டிகேட்டரே காணோம். எப்படி இருக்காங்க பாருங்கள். ரொம்ப மோசங்க இந்த ஏரியா. சரி, ஓகே, சால் இந்த கேம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? इंडिकेटर स्टोरी आपकी हाँ हाँ तो मैं बता तो रहा हूँ, मैं तो अपने कैमरे के कभी सामने खड़ी करता हूँ, सामने कैमरा लगा इधर वो है। இங்கே பாரு, முதல் இந்த ஏரியா விட்டு கிளம்புவோம் வா. வெரி ஒஸ்டி ஏரியா ப்ரோ. வி கேம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஆ இந்த யூபியில் நல்ல வேலை வண்டியாவது விட்டு வச்சாங்களே. வா வா வா. முதங்க டெல்லிக்கு ரூட்டை போடுவேனே, டக்குன்னு இந்த ஏரியாவை விட்டு கிளம்புவோண்டா. இந்த ஏரியாவே ரொம்ப மோசம்டா. இது ரூட்டை போட டெல்லிக்கு. ஓகே பையா, பி கேர்ஃபுல் வித் யுவர் பைக். அப்பா முடியலடா சாமி. எங்கள் ஆக்ரா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செய்து எங்கேயுமே வந்து ஸ்டே பண்ணிடாதீங்க. ரொம்ப மோசம். டைரெக்டாக டெல்லி போயிருங்க. எப்படா போகிறது? ஓகே பையா. சரி, ஓகேங்க. சொல்லுங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு சொந்த மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ ஆக்ரா விட்டு வெளியேறியாச்சுங்க. ஸோ ஆக்ரா உண்மையிலே நான் இந்த ஃபஸ்ட்டு இனிஷியலில் சொன்ன மாதிரி ரொம்ப மோசங்க. இங்கே ரொம்ப திருட்டுத்தனம் நிறையா நடக்குது. ஸோ நைட்டு வர வழியில் தாங்க ஒரு சின்ன இதாகி போச்சு. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட்னா ரொம்ப ஆக்சிடென்ட், சும்மா ஒரு காரை வந்து லைட்டாக ஒருத்தவங்கள நம்ம இடிச்சு, அவங்க வந்து இன்னொருத்தவங்கள இடிச்சு அப்படின்னு ஒரு சின்ன செய்கை ஆயிடுச்சு. அதான் நேற்று நைட்டு ஃபுல்லாமே செம்ம அப்செட்டுங்க. நம்ம நேற்றே வந்து டெல்லி போயிருந்துருக்கணுங்க. டெல்லி போயிருந்தோன்னா பிரச்சனையே இல்லை. யூபி வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து இதனால் வந்து இது எப்படியும் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம இன்ன வரையும் வர்ற வரையும் எல்லாமே நல்ல நல்ல மக்களாக தான் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் இங்கே இந்த ஆக்ராவில் மட்டும்தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. சரிங்களா? சரி, ஓகேங்க. அப்படியே கொஞ்சம் ஹைவே தாண்டி போய் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ புதுசாக இருக்குன்னு சொல்கிறேன். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லடாக் ரைடில் தாங்க இருக்கோம். ஸோ லடாக் ரைடில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ராவில் இருக்கோம். ஸோ ஆக்ராவிலேருந்து இப்போ நம்ம அடுத்து வந்து நியூ டெல்லி போக போகிறோம். ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 2500 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து மேலே போகணும். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிலாம் ஏதாச்சும் ஒரு சின்ன அப்செட் ஆச்சுனால, இந்த ஃபோன் வேறு உடஞ்சி போச்சு. இந்த ஃபோனு வேறு லைட்டாக வேறு ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, மேலே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு கீழே விழுந்து. அப்புறம் இந்த இண்டிகேட்டரை காணோம், கயிறை காணோம். இப்படிலாம் இருந்துச்சு வச்சுக்கோங்க, ரைடு போகவே தோணாதுங்க. என்னடா இதுன்ற மாதிரி ஆயிரும். சரி, ஓகே, இது எல்லாத்தையும் கடந்து போவோம். அந்த ஊருக்கார பையனே சொல்கிறேன், அங்கே வந்து நிறையா இது திருட்டு பசங்க இருக்காங்கன்னு. ஸோ ஸ்ட்ரைட் ரோடுங்க டெல்லிக்கு. இந்த ரோடு தானடா? ஸ்ட்ரைட் ரூட் ஃபார் டெல்லி. ஸோ போயிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். டெல்லிக்கு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 190 கிலோமீட்டர் இருக்குங்க. சரிங்களா? 190 கிலோமீட்டரு. நம்ம பின்னாடி வர பையன் இருக்கான்ல, அவனும் மைண்ட் அப்செட், செம்ம அப்செட். அவெல்லாம் எனக்கு செம்ம காண்டாயிட்டா. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் வரான். அந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்பு ஆயிடுச்சு. ஸோ கேமரா வந்து அப்போ நான் ஆன் பண்ணல, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே விட்டால் இந்த அதர் ஸ்டேட்டுன்றனால அப்படியே பொறுமையாக போயிட்டோம். வேணுன்னு வச்சுங்க, இதே நாங்கள் 2 பேர் தான் வேறு அப்படின்றப்ப அதர் ஸ்டேட்டில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம ட்ராவலுகள் எல்லாமே கெட்டு போகும் அப்படின்றதுக்காக வந்து அப்படியே விட்டுட்டோம். வேணுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும் அந்த இடத்துல நேற்றுலாம். ஏன்னா நம்ம ஊரை விட்டு 2
2500 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். இந்த மாதிரி ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா நம்மளுக்கும் கஷ்டம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அதனால் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைலாம் பொறுமையாக போகிறது தான் நல்லதுண்டு அப்படியே பேசாமல் இருந்துக்கிட்டோம். அப்படியே ஆனால் கண்ட்ரோல் செம்ம கண்ட்ரோலுங்க வெய்யால். இந்த மாதிரிலாம் நான் பொறுமையாக இருந்ததே கிடையாது. இவ்வளோ பொறுமையாக இருந்துட்டேன். ஏன்னா ஒரு அதர் ஸ்டேட்டு நம்ம கூட வேற ஒரு பையன் வந்திருக்கான், நம்மளால வந்து அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் பண்ணவே பிடிக்கலங்க. மைண்டே ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இதுவரையும் கரெக்டாக ஹாப்பியாக வந்துக்கிட்டே இருந்தோம். சரி ஓகேங்க, ஸோ என்னோடய கஷ்டம் என்னோட போட்டோம். சரி ஓகே, இந்த விளாகை வந்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு போக பார்க்குறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த ஏரியா பக்கம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட் த மேக்ஸிமம் லாரி தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அவ்வளோவா இருக்கவே இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்களேன். ஏன்னா டெல்லி போனோம்னா ஓரளவுக்கு பஸ்ஸு பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா முழுக்கவே நானும் ஹைதராபாத்தில் ஆரம்பித்து இங்கிட்ட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எங்கள் வண்டி நிப்பாட்ட சொல்கிறாங்க நம்ம ஒன்றாவது இது போல். क्या भैया? कितना में जरा पचनल? हाँ सर फोटो पर आ मैक दिनेश। सर आपकी राइड कहाँ से कहाँ तक है? என்ன சொல்கிறோம்ல லடாக் யா. தேங்க்யூ भोपाल मैप सी द मैप फॉलो करेंगे, या फोटो खींच लो। यू बिलोंग टू आगरा या यहाँ पर कहीं शूटिंग आप आए? ओके इंग्लिश समझो। इंग्लिश ओके ये पोस्ट कर रहा कम भैया. சரி ஓகே ஸோ தேங்க்ஸ். பட் ஐ வாட் சம்வால் ஃபீல் டிசப்பாயிண்டட் வித் ஆக்ரா. गुड यूपी में हमका बाइक में इंडिकेटर चोर होगी, रोड पर चोर होगी। हाँ ओके भैया, थैंक यू ऑल द बेस्ट. ओके किधर यार? दिल्ली या ओके. ஸோ டெல்லி இங்கேருந்து 180 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ மதுரா வந்து 35 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆன் த வேல வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்களேங்க. அதுதான் நேரம் இப்போ நான் வந்த வரை எல்லாருமே வந்து பார்த்தீங்களா நல்லா தான் பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கேன். இந்த இடத்துல வந்து தான் இந்த மாதிரி ஆக்ரா கிட்ட மட்டும் இப்படி ஆயிடுச்சு. சரிங்களா? சரி ஓகே, இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி. அதனால் வந்து நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், அவ்வளோதான். இதோட போச்சே அப்படின்றதுக்காக விட்டுணும். இதே பைக்கவே எடுத்துகிட்டு போயிருந்தானா எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோதான், மொத்தமாக எல்லாமே போயிருந்துருக்கும். நான் சொன்ன மாதிரி வெறும் லாரி தாங்க, எல்லாமே லாரி தான். லாரி அப்புறம் காரு, பஸ்ஸு ஒன்றுமே பார்க்க முடியாதுங்க. எங்கிட்ட கூட ஓரளவுக்கு லாரி குறைஞ்சிருச்சு. டெல்லி போயிட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேங்க. டெல்லி முன்னாடி வரையும் கொஞ்சம், ஆனால் சோலோவாக வர்றதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. சோலோவாக வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஹிந்தி பேரியர் ஒன்று. அவன் சொல்கிறது என்னன்னு நம்மளுக்கு புரியாது, நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியாது. அவ்வளோதான், அதோட அது பெரிய கஷ்டமாயிரும். அதோட ரொம்ப கஷ்டம்தான் நமக்கு. நம்ம பின்னாடி வர தம்பி ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் தான் நம்மளுக்கு வந்து சரிங்களா, அவன் ஓரளவுக்கு ஹிந்தி தெரிஞ்சவன் போல். ஸோ அதனால வந்து அவனுக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இதே நம்மளுக்கு ஹிந்தியெல்லாம் அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும். அவன் யாரையுமே மீட் பண்ணியிருக்க முடியாது, பேசியிருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம் தனியாக. சரி ஓகேங்க. ஸோ டெல்லி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆயில் மாற்றணுங்க. ஸோ ஆயில் மாற்றினா தான் வந்து நீ கரெக்டாக இருக்கும். ஏன்னா நெருக்கி வந்து 2500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நீ அங்கே
இங்கிட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ன்றப்ப அங்கிட்ட ஒரு 1000 கிலோமீட்டர்ன்றப்ப கட்டாயம் வந்து நம்ம வந்து ஆயில் மாற்றி ஆகும். ஆயில் மாற்றலாட்டி அவ்வளோதான், அப்புறம் வராது. வரும் அப்புறம் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கட்டி காத்து வச்சிருந்த நம்ம இன்ஜின் ஃபுல்லாகவே அப்படியே சீஸ் ஆயிரும் ஆயில் மாற்றலாட்டி. அநேகமாக வந்து நான் டெல்லியில் வந்து வண்டியை வந்து ட்ரெயினில் போட்டு வரலான்ற ஒரு பிளானில் தாங்க இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டெல்லியிலேருந்து அப்படியே வந்துடலாமா, டெல்லியிலேருந்து லடாக்லேருந்து அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்துடலான்னு பார்த்தேன். பட்டு காஸ்ட் ஆஃப் பெட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குன்றப்ப நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும். சரிங்களா, டெல்லி 174 கிலோமீட்டர்ஸ். சரி ஓகே, கொஞ்சம் நிதானமாகவே போவோம். ஏன்னா ஒரு சில சிம்டம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுறதுனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும். அப்படின்றப்ப வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து கரெக்டாகவே போவோம். ஓகேவா, ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ தாங்க ஏதோ பஸ்ஸை பார்க்க முடியுது இந்த ஏரியா பக்கம். இப்போ ஏதோ ஒரு 2 பஸ்ஸு போகுது, அதுவும் ஒரு பழைய பஸ்ஸு அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். ஸ்டேட் போச்சு யூபி. இந்த யூபியை பார்த்தாலே எனக்கு காண்டாகுது. யூபி ரொம்ப மோசமான ஊருங்க. போனதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீ ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சா தான் நல்லாயிருக்கும். சரி ஓகேங்க, அந்த வேலைன்றது இதை வந்து 2 எபிசோடாக போடுறேன். நான் வந்து மறுபடியும் அதே இதை காமிச்சிட்டே இருந்தாலும் நல்லாவும் இருக்காது, ஒரே கண்டினியூஸாக காமிச்சிட்டு இருந்தாலும். சரிங்களா, இப்போ ஸ்டே டியூன். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:34 ஆகிடுச்சுங்க. அநேகமாக ஒரு 2:30க்கெலாம் அங்கே போயிடுவோம், டெல்லி போயிடுவோம். அநேகமாக இன்றைக்கி டெல்லியில் அநேகமாக ஸ்டே ஆனாலும் ஆகுங்க. ஏன்னா வந்து ஆயில் வேறு மாற்றணும், நம்ம வண்டிக்கு ஆயில் மாற்றணும். மாற்றிட்டு தான் அப்படியே எடுத்துகிட்டு போகணும் மேலே. சரிங்களா, சரி ஓகே. மதுரான்ற ஏரியா கிட்ட வந்துட்டாங்க. சரிங்களா, ஸோ மதுராவை தாண்டி போய்ட்டு உண்மையில் ஒரு ஊர் வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கிட்டு நல்லா இருக்குது, ஊர் நல்லா இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் இங்கே கடைங்க. நான் கூட இது வேறு எதுவும் நினச்சேன், கடை ஃபுல்லாக இங்கிட்டிருந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா டெல்லி போகுதில்ல நீ ரோடு, டெல்லி ரோடுன்றப்ப ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். பூராமே இங்கே எல்லாமே குட்டி 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 பில்டிங் தான் அந்தளவுக்கு. ஆனால் இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அந்தளவுக்கு டெவலப்டுன்னு சொல்ல முடியாதுங்க. மினிமமாக டெவலப் ஆகிருக்கு, மினிமம் டெவலப்மெண்ட். அங்கங்கே இந்த மாதிரி ஏதாச்சும் ரோடை போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலும் அப்படியே போட்டுருவாங்க போடுங்க. நானும் எல்லா இடத்துலையும் பார்த்தேன் இப்படி இருக்குது. பட்டு ஆனால் அந்த ஆக்ரா சைடு வர்ற வழியெல்லாம் எதுவும், குவாலியர்லேருந்து ஆக்ரா வர்ற வரையும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. பூராமே சின்ன சின்ன ரோடு தான், எல்லாமே நார்மல் ரோடு தான். அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸுமே கிடையாது. பட் இங்கிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபரீதாபாத், பராத்பூர் இன்னும் 36, ஃபரீதாபாத் 124, டெல்லி 150 கிலோமீட்டர்ஸுங்க போயிடலாம். போவோம். இந்த ரைடை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சு காட்டுறேன். இதை விடவே கூடாது இந்த ரைடை. சரிங்களா, சரி ஓகேங்க, ஸ்டேட்யூன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, ஸோ கரெக்டாக 95 rupees பெட்ரோல். ஓகே, ஃபுல் டேங்க். யார் ஸ்டார்ட் கரு? என்னடா சொல்கிறாரு? ஸ்டார்ட் 95 ரூபாங்க. இதெல்லாம் நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது 95 ரூபான்னு இருந்ததெல்லாம். finish in 1000. 950. ஓகே சரி ஓகே 933 34 ओके well you booked वजह हाँ channel name, your channel name, हाँ Insta channel name, yeah for 20 rupees. Yeah wait a minute, just a minute. Enough. Okay satisfied. bike name Bajaj RS 200. Bajaj RS 200. Yeah Pulsar. हाँ Pulsar बजाज वाले इनकी है 200. इंजन कितने सीसी का है इसका? 200 cc. 200 Yeah
200 cc का। इंस्टा का चैनल क्या है आपका? मैक दिनेश। मैक दिनेश। यस, सब्सक्राइब करो। यूट्यूब पे भी है या मैक दिनेश के नाम से है। हाँ, आज सब्सक्राइब करेगा। थैंक यू। अभी कर देते 100 रुपये दे दो दोनों को। सब्सक्राइबर को खिलाओ पिलाओ। Still I doesn't monetize my channel. If I monetize, amount comes, I will give to you. Subscribe my channel and message in my Insta ID. इंस्टा पे मैसेज करें। हाँ, इंस्टा पे मैसेज करें आपको। I can't understand full Hindi. I know half Hindi. सब्सक्राइब करने के बाद आपको मैसेज Okay, okay. ऑनलाइन पे। हाँ, ऑनलाइन पे I will pay online. ஏடா தண்ணி இல்லையா? இருக்குல்ல. नाइट को स्टॉप Next New Delhi. न्यू दिल्ली। Yeah. ஜியோ பெட்ரோல் பங்க் தாங்க பெஸ்ட்டாக இருக்குது தண்ணி பிடிக்க. ஒரு இதில் மினரல் வாட்டரே இருக்க மாட்டுதா? இங்கே நல்லா மினரல் வாட்டர்லாம் நல்லா வச்சுருக்காங்க. ஓகே பாய். பெட்ரோல் அடிச்சாச்சுங்க 954 ரூபாய்க்கு. ஏர் பாத்ரூமாடா? ஏர் பாத்ரூம். சரி வாங்க போய். ஓகேங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தாச்சு. ஸ்டில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தாச்சு. அநேகமான ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் என்னமோ தான் இருக்கும். 110 இருக்கும் கூடனா. ஆனால் ஆன் த வேல எல்லாமே இப்படி தாங்க இருக்குது. இடையில ஒரு இதெல்லாம் இருந்துச்சுங்க, ஸோ அவங்க எடுக்கல. அநேகமாக 1:30-2 மணிக்கெலாம் நம்ம அங்கே போயிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணுங்க எங்கே போனாலும் வந்தாலும். இதை தாண்டி ஏன்னா டெல்லியிலேருந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம தனியாக போய்கிட்டு இருக்கோம், 2 பேருமா அப்படின்றப்ப வந்து நம்மளோட அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அசால்ட்டுக்காரங்க வந்து நம்ம ரொம்ப ஆபத்தாக இருக்கணும். எப்பயுமே பயம் இருந்தால் தான் நம்ம கேர்ஃபுல்லாக போவோம். பயம் இல்லாட்டி நம்ம அசால்ட்டாக போனோம் அது ஏதாச்சும் ஒரு கெட்டதில் போய் தான் போகும். அதனால் எப்பயுமே வந்து பயம் இருக்கணும் பையான்ற மாதிரி தான். டெல்லி கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 90 கிலோமீட்டருங்க. இங்கே யாருமே வந்து டிராஃபிக் ரூல்ஸ்லாம் பார்க்குறதே கிடையாது. அப்படியே வர்றது, ஹாரன் அடித்தாலும் பார்க்க மாட்றாங்க. வார்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. வெயில் இந்த பக்கம் ஓரளவுக்கு கம்மியாக தாங்க இருக்குது. ரொம்ப ஹீட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மல் ஹீட் இருக்குது. நான் இப்போ ஃபேஸ் பண்ணதுலே அதிகமான ஹீட் எதுலன்னா பெங்களூர் டு ஹைதராபாத் ரோடு தான். அதுதான் ஃபேஸ் பண்ணதுலே மறக்க முடியாத ஹீட்டு. இந்த ஆந்திராவெலாம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அப்படியே வெந்து எரிஞ்சிருச்சுங்க உடம்புலாம், அவ்வளோ ஹீட்டு. இங்கிட்ட ஓரளவுக்கு ரோடு நல்லா இருக்குங்க. உண்மையிலே டெல்லிக்கு போகிற ரோடு நல்லது தான். ஆக்ரா டு டெல்லி ரோடு நல்லா இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது. பல்வால் டெல்லி 86 கிலோமீட்டர்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. 86 கிலோமீட்டர்ஸ் டெல்லி. டக்குன்னு போயிடலாம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 எபிசோடு வரப்போகுதுங்க இந்த வீடியோக்கு அடுத்து. அவ்வளோ வீடியோ கண்டென்ட்லாம் இருக்குது, அவ்வளோ இடம் இருக்குது, அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்க போகிறீங்க சரிங்களா? சரி ஓகேங்க. ஸோ ஸ்டே டியூன்டு. இனி அவ்வளோதான். இந்த விலாக் வந்து இதோட வந்து என் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஸோ ரொம்பவும் வந்து நீட்டிக்கிட்டே போனாலும் நல்லாவும் இருக்காது. அதனால் வந்து இந்த விலாகை வந்து இதோட என் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வீடியோவும் உள்ளே போய் பாருங்கள். எல்லாமே நல்லா தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கேன். ஓகேவா?